வணக்கம். இந்த வார ராசி பலன் பிப்ரவரி 2லேருந்து பிப்ரவரி 8 வரையும் ராசி பலனுங்க இது. வாங்க ராசிக்குள்ளே போயிடுவோம். இந்த வாரம் நிகழ்கிற 2 முக்கியமான விஷயம். சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி நடக்குது. 3ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிடுறாரு. புதன் 6ஆம் தேதி மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் முக்கியமாக நடக்கிற பயிற்சி. இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்துருவோம். வாங்க உள்ளே போயிடுவோம். மேலும் அந்த 3 ராசி யாருக்கு அதிர்ஷ்டம் இந்த பயிற்சியாளன்றதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோவுக்கு போயிடுவோம். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆவது இடத்துல கிரகங்கள் இப்போ இடப்பெயர்ச்சி ஆகியிருக்காங்க. சுக்கிரன் மற்றும் புதன் கிரக பயிற்சியாகி அங்கே வந்திருக்காங்க. கும்ப ராசி தான் உங்களுக்கு 11ஆம் இடம். இதனால் வந்ததால் என்ன சார் நடக்கும்னா, பண தடையெல்லாம் நீங்கி ஒரு விடுதலை கிடைக்குங்க. இப்போது இவ்வளோ நாள் வேலை இருந்தீங்க, இப்போ அந்த பணத்தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கும். ஏன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு, புதனும் லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. உங்கள் முயற்சிகள், பணத்தை தேடி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியில் முடியும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த கிரகம் அங்கே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருக்கார். எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல அங்கேயே இருக்கார். இந்த மாதம் 25ஆம் தேதி வரலாம் அங்கே இருப்பார். இது இன்னும் ஒரு பொன்னான நேரம்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேலையில் இருந்த சிக்கல்லாம் நீங்கி பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும். கூட்டு தொழிலில் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம் பெறும் ராசியில் நீங்களும் ஒருத்தர். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்னருமே ரிஷப ராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்துருவோம். இந்த மாதம் நடக்கிற 4-5 டிரான்சிட் இருக்குது, கிரக பயிற்சி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வாரம் பார்த்துருவோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகம் பயிற்சி நடக்குது. சுக்கிர பயிற்சியும் புதன் பயிற்சியும். புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்காங்க. 4 கிரக கூட்டணி. அதுலேருந்து 2 பேர் பிரிஞ்சு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்கிற இடத்துக்கு சுக்கிரன் போய் உக்காந்துடுறாருங்க. அவர் உங்கள் ராசி அதிபதியாகிடுறாரு. அதே டைமில் புதனும் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியும் 10ல் உட்கார்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை இருக்கும், ஒரு மரியாதை இருக்குங்க. நீங்கள் மரியாதையை இயங்குகிற ஆள், அதனால் உங்களுக்கு மரியாதை நல்லா கிடைக்கும். நல்ல மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல என்னங்க தப்பு இருக்குது? நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம்லாம் எதுவும் கிடையாது. புதிய முதலீடு செய்கிறது தான் நல்ல லாபம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி விருந்தினர்கள்லாம் போவாங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பயிற்சி நடக்குது இல்லையா, சுக்கிர பயிற்சியும் புதன் பயிற்சியும். உங்கள் ராசிநாதனும் சுக்கிரனும் 8ல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அஷ்டமஸ்தானத்திலேருந்து இப்போ கிரகங்கள் நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. யார்? உங்கள் ராசி அதிபதியான புதனும் சுக்கிரனும் போயிடுவாங்க. சந்திரனும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வாரம் முழுக்க இருந்துகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு பொலிவு பெறுவீங்க. உடல் நலத்தில் மேம்பாடு கிடையும். ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும். நினச்ச காரியம் கைகூடும். பண வரவு இரட்டிப்பாகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். வெளிநாடு செல்ல யாருன்னா முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக இப்போ நல்லபடியாக நடக்குங்க. தந்தை வழி ஆதரவு நல்லா இருக்கும். தகப்பனாரால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இது ஒரு ராஜயோகம் பெறும் டைமுங்க. நீங்கள் அதிர்ஷ்டம் பெறுற ராசியில் நீங்களும் ஒருத்தர். இந்த வாரம் மேலும் நல்ல சிறப்பாக இருக்கும். நம்ம ராஜயோகம் பெற்ற ராசியில் இந்த வாரத்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னருமே கடக ராசி அன்பர்களே, இந்த வாரம் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு 8ஆம் தேதி வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்காருங்க. தெளிவு பிறக்கும் வாரமாக இருக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் நீங்கும். ஆனால் இந்த சந்திரன் இது உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த வாரம் பயிற்சி ஆகிறாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இதனால் நமக்கு கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் தொடங்குதுங்க. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை.
புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுன்றதா இருந்தாலும் அது சாதகமாக மாற்றிக்கணும். நம்ம எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும். சுக்கிரன் சுகஸ்தானாதிபதியும் புத்திஸ்தானாதிபதியும் அஷ்டமத்தில் மறையறும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன்கள் அதிகமாக வாங்கிடக்கூடாது. இஎம்ஐ போயிட்டு எல்லாமே வாங்கிடக்கூடாது. கையில் பணம், காசு, நகை இந்த மாதிரி பொருட்கள்லாம் பத்திரமா வச்சுக்கணும். வீட்டை திறந்து விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும்போது 1க்கு 2 தடவை பார்த்து செக் பண்ணி வாங்கணும். மற்றபடி இந்த வாரம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ராசிநாதன் வழிபாடு மேலும் சிறப்பை சேர்க்கும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே தொடக்கமே ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கார். 3ஆம் தேதியிலேருந்து ஒரு நல்ல சிறப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருப்பீங்க. அன்றைக்கி புத்தியும் மனமும் ஒரு தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாலும் இந்த வாரம் முழுக்க கன்னி, துலாமில் வந்துடுறாங்க. எல்லாமே உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறதால மனமும் செயலும் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல கிரகங்கள்லாம் இருந்தாங்க. அதனால் தேவையற்ற கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மனசில் இருந்திருக்கும். எதிரிகளை பற்றி கொஞ்சம் அதிகமாக யோசிச்சுருப்பீங்க. ஆனால் வெற்றி கொண்டிருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரகப்பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. 3ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த வாரம் புதனும் உங்களுக்கு 7ஆம் இடமான கும்பராசியில் போயிடுவாங்க. இந்த 2 கிரகமும். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வாக்கு கூடும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும். நல்ல ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லத்தரசிகள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பொருட்கள் வாங்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிறப்பான வாரம்னு சொல்லலாம். அருமை கன்னி ராசி அன்பர்களே, சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஏறக்குறைய எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 5, 6 உங்கள் ராசியிலே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 7, 8 உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்துடுறாங்க. இதனால் உங்களுக்கு மனம் ஒரு திருப்தியாக இருக்கும். பண வரவு வரும். சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் பொருள் சேரும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இந்த வாரம் சுக்கிர பயிற்சி இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களும் நிம்மதியும் இருந்ததுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்புறமா அதை ஃபாலோ பண்ணி 6ஆம் தேதி புதன் பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் உட்கார்றாங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் பதட்டப்படாமல் கரெக்டான நேரத்தில் தூங்கி எழுந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி எந்த பொருளையும் வாங்கும்போது வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இந்த மாதிரி வாங்கும்போது அதை பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஃபோனெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். கை தவறி கீழே போட்டுறக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பயணத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் இருக்க பொருட்கள்லாம் பத்திரமா வச்சுக்கணும். உறவினர்களிடம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும்னா மனக்கசப்பு வந்துடும். மற்றபடி நல்லா இருக்குது. என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலனில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. இது 5ஆம் இடன்றது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானன்றதால மன அமைதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். 6ஆம் தேதி புதன்கிழமை புதன் பகவான் திரும்பவும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறதால இந்த மீடியா ஒர்க்கு, எழுத்துப்பூர்வமான ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம். சிறப்பாக இந்த மாதன்ற மாதிரிங்க, இந்த வாரம் இது வார பலன். அதனால் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடுங்க. திடீர் பண வரவு வரும்.
திடீர் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு வாங்க ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி எடுத்திங்கன்னா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முயற்சி செய்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதிக அதிர்ஷ்டப்படும் ராசி இந்த வாரத்தில் வந்து நீங்களும் ஒருத்தருன்றதை மறந்துடாதீங்க. என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான வாரமாக அமையன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க தொடக்கமே. ஏன்னா சந்திரன் வந்து இந்த வாரம் முழுக்கவே 9, 10, 11 பாக்கியம், தொழில், லாபஸ்தானமான இந்த இடங்கள்லையே சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் சப்பார்டினேட் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. மன அழுத்தம் நீங்குங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பிறக்கும். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். கடன் சுமை குறையும். உங்களுக்கு அதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல போகிறாங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி ஃபஸ்ட்டு 2 கிரகம் 3ஆம் தேதி வந்து சுக்கிரனும் 6ஆம் தேதி வந்து புதனும் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் பயிற்சி பண்ணுறது நல்ல சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். என் அருமை தனுஷ் ராசி அன்பர்களே, 2ஆம் தேதி மட்டும் வார தொடக்கத்தில் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், இந்த மாதிரி சந்திரன் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். 2ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு தொழிலில் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் விட்டு போன பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து திரும்ப உங்களை பிடிக்க வந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சற்று நிதானத்தோடு எதை நீங்கள் அணுகுனினாலும் இந்த வாரம் வந்து பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நிதானமாகவும் இருக்க வேண்டியது எச்சரிக்கையான வாரமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அது ஒரு விசேஷமான விஷயம். உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடமான தட குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் மட்டும் இல்லை, அவர் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே இருப்பார். புதன் பகவானும் அங்கே இருக்கார். 6ஆம் தேதி அங்கே போயிடுவார். அதனால் இதை ஒரு பெருமூச்சாக நீங்கள் நினச்சிக்கலாம். நிம்மதி அடையலாம் இதை நினச்சி. உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தனம் பெருகும். வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும். ஆனால் சற்று நிதானத்தோடு பேசணும். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சந்திராஷ்டமம் வருது இல்லையா, உங்களை ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் மெதுவாக போயிட்டு வரணும். அதே மாதிரி சரியான நேரத்தில் தூங்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். தூங்கி எழுந்துங்க. அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா சந்திராஷ்டம காலத்தில் தூங்க முடியாது. அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. எல்லா வேலையும் பிளான் பண்ணி செய்யுங்க. பேப்பர் ஒர்க் எது இருந்தாலும் 1க்கு 2 முறை ஆராய்ஞ்சு பார்த்து சைன் போடுங்க. சைன் போடுறதுக்கு முன்னாடி, சிக்னேச்சர் போடுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, முடிஞ்சால் தள்ளி வச்சு பண்ணலாம். சுப காரியங்களை முடிஞ்சால் தள்ளி வச்சு பண்ணலாம். அதர்வைஸ் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. என் அருமை கும்பராசி அன்பர்களே, பொதுவாக வந்து இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கணும். பொறுமை தான் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே டைமில் சுக்கிர பயிற்சியும் வந்து புதன் பயிற்சியும் இந்த வாரத்தில் நடக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் எல்லாமே உங்கள் விஷயத்தில் தான், உங்கள் ராசியை தான் பார்த்துட்ருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் புதனும் வந்து இப்போ பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்குள்ளே வராங்க. மற்ற கிரகங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வாரத்தில் வந்துடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுன்றது தாங்க ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும். எதுவுமே வந்து பிரச்சனையெல்லாம் இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த சனி ஈஸ்வரன் இருக்கும்போது கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி படிப்படியாக எல்லாம் நல்லபடியாக இருக்கும். லாபங்கள் பெருகும். மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும். யாராவது உடம்பு முடியாத இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அவங்களுக்கு அமையுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே டைமில் நீங்கள் யார்கிட்டையும் பேசி வார்த்தை நடத்தும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க. சந்திராசிரம காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. அருமை மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்குங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி நடக்குது. 3ஆம் தேதி சுக்கிர பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்ப ராசிக்கும் 6ஆம் தேதி போக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருந்து இனியும் நல்லபடியாக நடக்கும்ன்றதை நம்புங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன்
புதன் வர்றதால என்ன விஷயம்னா, பேப்பர் ஒர்க்கில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஆஃபீஸில் வந்து 1க்கு 2 முறை எல்லா விஷயங்களையும் பார்த்து, ஒரு விஷயத்தை படித்து பார்த்து சைன் போடுங்க. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல வர்றதால வந்து என்ன நடக்குன்னா, அயன சயன போகஸ்தானம் சுக்கிரன் அங்கே வர்றது வந்து பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செலவுகளை குறைக்க வேண்டும். சுப செலவுகள் வரலாம், தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு இப்போ தேவையா என்றதை 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. நல்ல ஒரு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் வந்து விரய செலவு எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் முக்கியம். ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதால நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். சரியான நேரத்தில் தூங்கி எழுந்துக்கணும். தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். மற்றபடி இந்த வாரத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வார பலனை பாருங்கள். இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டெக்னிக்கல் இஷ்யூவால். அடுத்த வாரத்துலேருந்து தொடர்ந்து வரும்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நம்ம பிப்ரவரி ராசி பலன் முழுக்க வந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.